வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். விஜய் அண்ணனை ஜெயிக்க வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சிறந்த சிஎம்மாக தமிழகத்தில் இதுவரைக்கும் யாருமே கண்டிராத ஒரு சிஎம்மாக விஜய் அண்ணன் வருவார். நம்ம சேனலில் நேற்றுலேருந்து நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னா, விஜய் அண்ணனுடைய கொள்கைகள், அவருடைய கட்சியினுடைய முக்கியத்துவம், தமிழக வெற்றிக்களம் ஏன் இங்கு நிறுவப்பட்டுள்ளது, அதை காலையில் பார்த்தோம். அடுத்ததாக இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை பற்றி தாவேகாவின் கொள்கைகளை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நிதி மற்றும் மாநில உரிமைகள் பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட், விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது தாவேகாவின் கொள்கை. இதை உறுதி செய்ய சாதிவாரி கணக்கீட்டு ஆய்வு கேஸ்ட் சர்வே மேற்கொள்ளப்படும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை கோருதல். ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு செலுத்தும் வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நியாயமான முழுமையான நிதி பங்கினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். தீர்மானம் நிறைவேற்றுவதோடு மட்டும் நின்று விடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட ரீதியாக நிதி பங்கீட்டை போராடி வாதாடி பெறுவதற்காக சிறப்பு சட்டக்குழு அமைக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ஒவ்வொரு ரூபாய் நிதி வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதியில் ஒன்றிய அரசின் அநீதி அறிக்கையை வெளியிடப்படும். மேலும் தமிழகத்திற்குரிய நியாயமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசிடம் இருந்து பெறுவது உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவது விஷயம் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி வரி வருவாயில் தமிழகத்திற்கு உரிய நியாயமான பங்கு. இதை பற்றி பேசியிருக்காங்க. அது என்னென்னா, தமிழகத்திற்கான நிதியை ஒன்றிய அரசிடம் இருந்து பெறுவதில் தாவேக அரசு உறுதியாக நிற்கும். குறிப்பாக மொத்த ஜிஎஸ்டி வரி வருவாயில் 70% மாநிலங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படும். மாநிலங்கள் வருவாய் இழப்பிலிருந்து விடுபட முறையான ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையும் கோரப்படும். அடுத்தது 4வது, கல்வியை மாநில பட்டியலுக்குள் மாற்ற உரிய நடவடிக்கை. கல்வி, மருத்துவம், கல்வி உட்பட ஒன்றிய அரசின் பொது பட்டியலில் இருப்பதால் தான் புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, நீட் தேர்வு சர்ச்சை போன்ற கல்வி தடைகள் ஏற்படுகின்றன. எனவே ஒன்றிய அரசின் பொது பட்டியலில் இருக்கும் கல்வியை, மருத்துவ கல்வி உட்பட நீட் எக்ஸாமை சொல்கிறாங்க, மாநில பட்டியலுக்கு மாற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதில் ஒருமித்த கருத்துக்கள் கட்சிகளோடு இணைந்து நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உச்சநீதிமன்றத்திலும் இது குறித்து சீராய்வு மனு தாக்கல் செய்து சட்ட போராட்டம் முன்னெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இவங்க என்ன டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்கன்னா, கல்வி கொள்கை திணிப்பு அப்படின்னா மும்மொழி கொள்கையை தான் சொல்கிறாங்க. ஹிந்தியை திணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க இல்லைங்களா, அதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்க மாட்டோன்றது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயமா எதை சொல்கிறாங்கன்னா, நீட் எக்ஸாம் மாநில கொள்கைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த இதை சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, நீட் எக்ஸாமை, அதை கட்டாயமாக எதிர்ப்போம், சட்டப்பூர்வமாக எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இது குறித்து சீராய்வு மனு தாக்கல் செய்து சட்ட போராட்டம் முன்னெடுக்கப்படும்னு சொல்லி சிறந்த முறையில் சொல்லியிருக்காங்க. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக நான் பார்க்குறேங்க. அடுத்தது, வெற்றி தமிழ்நாடு தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாப்பு. மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவதை தாவேகா கடுமையாக எதிர்க்கிறது. தொகுதி மறுவரையறை மூலம் தென்னிந்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதை தடுக்க உரிய சட்ட திருத்தம் கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கிட்டத்தட்ட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரையறைன்னு சொல்லி ஒரு இது கிளப்பி விட்டுருந்தாங்க சென்ட்ரல்லேருந்து. அதை உரிய சட்ட திருத்தம் கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லி தாவேகா தரப்புலேருந்து இதை பற்றி பேசுவது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது எதை பற்றினா, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு. கண்டிப்பாக இது நடக்கக்கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது எந்த காலத்தையும் ஏற்றுக்கக்கூடாத ஒன்று. மாநில சுயாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனப்படுத்தும் ஒன்றிய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தாவேகா கடுமையாக எதிர்க்கும். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வரவை திரும்ப பெற உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கண்டிப்பாக இது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஒரே நாடு ஒரே கொள்கைன்றது பார்த்திங்கன்னா, மாநிலத்தினுடைய உரிமையை அவங்களுக்கு முழுமையாக சென்றடைய எந்த ஒரு காலத்துலையுமே உதவாது. மாநிலங்களுக்கான உரிமையை மாநிலங்கள் தான் கேட்க முடியுமே தவிர, மத்தியில் இருக்கக்கூடியவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு என்ன அடிமட்ட மக்களுக்கு சேருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேராதுங்க. அதனால் ஒரே நாடு ஒரே கொள்கையை நாங்கள் கட்டாயமாக கடுமையாக எதிர்ப்போன்னு சொல்லி தாவேகா தலைவர்கள் தாவேகால இருந்து கொள்கை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இருமொழி கொள்கை பாதுகாப்பு. ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் திணிக்க முற்படும் மும்மொழி கல்வி திட்டம்
தமிழ்நாட்டின் மொழி பாரம்பரியத்தையும் கல்வியின் தரத்தையும் கடுமையாக பாதிக்கும். தாவேகா சார்பில் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இதில் ஒருமித்த கருத்துடைய மற்ற மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்பட மாநிலங்களுக்கிடையான ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அவரவர் தாய்மொழி மற்றும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கையை நிறைவேற்ற வலியுறுத்தப்படும். ஓகே கைஸ், அடுத்தது 8வது பாயிண்ட் போக போகிறோம். நீட் தேர்வு ரத்து. தாவேகா சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய தொடர்ந்து ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் மாநில மொழி. உயர்நீதிமன்றங்களில் அந்தந்த மாநில மொழிகளை நீதிமன்ற மொழியாக பயன்படுத்துவதற்கு வலியுறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம தமிழில் பேசினா தான் நம்மளுக்கான நீதிக்கு போராட முடியுமே தவிர வேறு லாங்குவேஜில் பேசி நம்மளால் போராட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் உயர்நீதிமன்றங்களை அந்தந்த மாநிலங்களுக்கான மொழிகளை நீதிமன்ற மொழியாக பயன்படுத்துவதற்கு வலியுறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை. உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைய தாவேகா சார்பில் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாவேகாவினுடைய முக்கியமான கொள்கைகளை பார்த்துட்ருக்கோம், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் அடையாளம் நமது பெருமை. நாம் தமிழர்கள் தமிழ் அடையாளத்தை நம்மளுடைய பெருமையாக நினச்சி தமிழர்களுக்காக போராடுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ்.